எடப்பாடி பழனிசாமியை தொடர்ச்சியா எதிர்த்து வந்த அண்ணாமலை திடீர்னு இப்ப எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய சூழ்நிலையில நெல்லையில நடந்த இந்த பூத் கமிட்டி கூட்டத்துக்கு வந்த அமித்ஷா ரொம்ப அப்செட் ஆகி கிளம்பி போனதா ஒரு தகவல் வெளியா இருக்குது. இது ஏன் அப்படிங்கறத பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா ஆளக்கூடிய திமுக அரசு ஓரணியின் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திண்ணை பிரச்சாரங்களை அதிகப்படுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் தாவேகா தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஒரு செயல் திட்டத்தையும் வகுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து ரோட் ஷோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாஜகவும் தங்களோட பங்குக்கு நெல்லை தச்சனூர்ல பாஜக பூத் கமிட்டி முகவர்களோட மாநாட்டை நடத்தினாங்க. இந்த மாநாட்டுக்கு வந்த அமித்ஷா வந்து ஏன் அப்செட் ஆனாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை தொடக்கம் முதலே விமர்சிச்சுட்டு வந்த அண்ணாமலை திடீர்னு இப்ப வந்து பல்ட்டி அடிச்சு முதலமைச்சர் ஆக்குவோம், எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவோம், அதுதான் நம்மளோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி பேசுனதுக்கான பின்னணி காரணங்கள் பல விஷயங்கள் இருக்குது. குறிப்பா தமிழக பாஜக தலைவர் பதவியில வந்து நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை மீது தொடர்ச்சியான புகார்களை வந்து நயினார் நாகேந்திரன் வந்து வாசிக்கிட்டே இருந்தாரு டெல்லி தலைமைக்கு. குறிப்பா அந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் நியமிக்கப்பட்டதுல 50% பேரை வந்து போலியானவங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சு அது சம்பந்தமான புகார்களையும் வந்து சென்னை வந்த PL சந்தோஷத்துல வந்து நயினார் நாகேந்திரன் கொடுத்திருந்தாரு. இது மட்டும் இல்லாம அமித்ஷா வந்து இங்க வரும்போது அவர்கிட்ட இது தொடர்பான புகாரை தெரிவிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாரு நயினார் நாகேந்திரன். அதாவது இந்த பூத் கமிட்டி கூட்டம் நடந்து முடிந்த பிறகு வந்து அவர் அமித்ஷா கிட்ட வந்து இது தொடர்பான புகாரை கொடுக்கணும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் முடிவு பண்ணிட்டாரு. இன்னொன்னு, கடந்த சில நாட்களுக்கு முன்பே டெல்லி தலைமை வந்து அண்ணாமலையை தொடர்பு கொண்டு உங்க மேல தொடர்ச்சியான புகார்கள் வருது, இன்னொன்னு இப்பவும் பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி கூட ஒத்து போகாம நீங்க ஒரு தனி ரூட்ல போற மாதிரி கேள்விப்படுறோம், நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து செய்யறீங்க, எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரன்கிற உள்ள வந்து நிறைய வேலைகள் செய்யறதா கேள்விப்படுறோம், நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது, அப்ப தேர்தலில் படுதோல்வியை சந்திப்போம், இப்ப நீங்க வந்து இதே வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது, ஒண்ணு நீங்க வந்து ஒழுங்கா வந்து 2 பேருக்கும் கரம் கோர்த்து அவங்கள வந்து அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்ல அப்படின்னா மேற்கு வங்கத்திலையும் சட்டமன்ற தேர்தல் நடைய இருக்குது, அந்த தேர்தலுக்கான பொறுப்பாளரா உங்களை நியமிக்கும், கேரளாவிலேயோ வேற எங்கேயும் நியமிச்சா வந்து உங்களை கண்டிப்பா வந்து நீங்க தேவையில்லாம தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுக பாஜக கூட்டணியில மூக்கணம் வச்சு ஏதாவது வேலைகள் பண்ணுவீங்க, அதனால முன்கூட்டியே உங்களுக்கு வந்து மேற்கு வங்க தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சு அங்க அனுப்பிடலாம்னு ஒரு முடிவுல இருக்கிறோம், முடிவு எடுத்துட்டு சரியா செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணியிருக்காங்க அண்ணாமலைய. அதன் அடிப்படையில தான் என்ன பண்ணிருக்காரு, இதுக்கு அண்ணாமலை வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. சரி, எதுக்கு வந்து மேற்கு வங்கத்துல போயிட்டு நம்ம இது பண்ண முடியாது அப்படிங்கறதுனால நம்மளுக்கு அரசியல் களம் வந்து தமிழ்நாடு தான் அப்படிங்கிற போது நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியோட கொஞ்சம் ஒத்து போகணும், அப்படி இருந்தாதான் நம்ம வந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் திடீர்னு என்ன பண்ணிருக்காரு, இவ்வளவு நாட்கள் எதிர்த்து வந்த எடப்பாடி பழனிசாமிய இவரு அண்ணாமலை வந்து இப்ப புகழ்ந்து அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கும் அப்படின்னு பேசுனதுக்கு முக்கியமான ஒரு காரணமா வருது. ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னாங்க, அண்ணாமலை வந்து அமித்ஷா சொல்றதுதான் வேத வாக்கு, இங்க தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு அண்ணாமலை வந்து ரொம்ப பிராங்கா சொன்னதுக்கான காரணம் என்னன்னா பாஜக தலைமையோட அறிவுறுத்தல் மற்றும் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, அமித்ஷா ஏன் அப்செட் ஆனாரு அப்படின்னு கேட்டா, இந்த பாஜக பூத் கமிட்டி கூட்டம் வந்து 30 சட்டமன்ற தொகுதிகள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேர் வந்து பாஜக பூத் கமிட்டி முகவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இந்த கணக்குல வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் போலியானவங்க அப்படின்னா வந்து கடந்த மாதமே கண்டுபிடிச்சு நயினார் நாகேந்திரன் ஒரு சில ஆளுங்களை ரீப்ளேஸ் பண்ணி என்ன புது ஆளுங்களை நியமிச்சதா சொல்லப்படுது. அதன்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வந்து இந்த பூத் கமிட்டி கூட்டத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது பாஜகவோட கணக்கா இருந்தது. அதை வைத்து ஒரு 20,000 சேர்கள் வந்து அங்க போட்டிருக்காங்க. அதாவது கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி இந்த 5 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 30 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி ஏஜென்ட்களை தான் இந்த
பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்து வரவழைச்சிருந்தாங்க. இது வந்து தென் மாவட்டத்துல இருந்த முதல் பாஜகவோட பூத் கமிட்டி கூட்டம் அப்படிங்கிறதுனால இதுல கண்டிப்பா வந்து பெரிய அளவிலான இது வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 30 சட்டமன்ற தொகுதிகள்ல இருந்து கிட்டத்தட்ட 1,00,000 நிர்வாகிகள், அதாவது பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் மட்டும் இல்லாம கட்சியில இருக்கக்கூடிய பலதரப்பு நிர்வாகிகளும் வந்து இந்த கூட்டத்துக்கு வருவாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வருவாங்க அப்படிங்கிறது கணக்கு. ஆனா இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் மட்டும் உட்கார்றதுக்கு ஒரு 20,000 சேர்கள் வந்து போட்டுருந்தாங்க. ஆனா பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் வந்ததே வெறும் 17,000 பேர் தான் வந்திருக்காங்க. அதை தாண்டி பெரிய அளவுக்கு நிர்வாகிகளும் வரல. அதாவது மற்ற நிர்வாகிகள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தாங்க. அந்த நிர்வாகிகள் வரல. இவர் வந்து அமித்ஷா வந்து இங்க கூட்டத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலான சேர்கள் வந்து காலியா இருந்திருக்கு. அதை பார்த்து ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு அமித்ஷா. அண்மையில் மறைந்த இலகணேசனோட புகைப்படத்துக்கு வந்து மரியாதை செலுத்தினாரு. மரியாதை செலுத்தின பிறகு அவர் வந்து ஒவ்வொரு ஆளோட பேர்களையும் வாசித்தார். அப்ப வந்து நைனா நாகேந்திரன் பேரை வாசிக்கிற போது இருந்த கைத்தட்டதை விட அண்ணாமலை பேரை வாசிக்கிற போது அதிக அளவிலான கைத்தட்டல் வந்து இருந்திருக்குது. இன்னொன்னு பார்த்தா விஜயதாரண்ய பேரை வந்து உச்சரிக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அதனால வந்து இதெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வந்து அங்கேயே நிலவி இருக்குது. இந்த கூட்டத்துக்கு பிறகு நைனா நாகேந்திரன் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு தேநீர் விருந்து வந்து கொடுத்தாரு. அமித்ஷாவுக்கு வந்து ஒரு தேநீர் விருந்தை கொடுத்தாரு. அதுல வந்து பல விதமான பலகாரங்களோட, அதை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிரம்மாண்ட விருந்து கொடுத்தாரு இல்லையா, அது இது அந்த மாதிரி ஒரு தேநீர் விருந்துங்கிறதுனால ஒரு பலதரப்பட்ட பலகாரங்களோட ஒரு தேநீர் விருந்தை கொடுத்திருக்காரு. அப்பதான் வந்து அமித்ஷா வந்து இத விஜயதாரன் பேரு விடப்பட்டது, இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்காரு. ஏன்பா இதெல்லாம் வந்து நீங்க எனக்கு முன்கூட்டியே வந்து யார் யார் பேர்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேணாமா நீங்க அப்படிங்கிறது. இன்னும் போக வந்து நீங்க தேர்தல் வந்து நெருங்கக்கூடிய சூழ்நிலையில வெறும் 17,000 பேர், இவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்க, நிறைய சேர் காலியா கிடக்குது, என்ன நீங்க ஒருங்கிணைத்தீங்க, சரியா இல்ல. இதெல்லாம் இல்லாம மேடையில வந்து என்ன சொல்றீங்க, சென்னையில வந்து இது பண்ணணும், 8,00,000 பேரை வந்து கூட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இந்த சாதாரண 30 சட்டமன்ற தொகுதிகள்ல இருந்து ஒரு இதை வந்து சாதாரணமா நீங்க ஒரு இப்ப 20,000 பேரை கூட கூட்ட முடியல. நீங்க எப்படி 8,00,000 பேரை வந்து கூட்டுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது. இனிமேல் கடுமையா உழைச்சி நீங்க என்ன பண்ணணும்னா வந்து எல்லா சைட்ல இருந்தும் உறுப்பினர்களை சேர்க்கிறத வந்து நீங்க தீவிரப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம எங்க ஒரு கூட்டம் நடந்தாலும், எந்த மண்டலத்துல ஒரு கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்துக்கு வந்து ஆட்களை சேர்க்கறதுக்கான வேலைகளை நீங்க தொடர்ச்சியா பண்ணணும். சும்மா ஏதோ வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு அதுல அவங்கள சரியா ஃபாலோ பண்ணலன்னா எதுவுமே விளங்காது. இந்த லட்சணத்துலதான் உங்களோட தலைமை எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நைனா நாகேந்திரன் கடுமையா வந்து அமித்ஷா வந்து சாடி இருக்காரு. விஜயதாரணி பேரை வந்து ஏன் விட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்த நிலையில அமித்ஷா அது தொடர்பாகவும் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு, அவங்க பேர் யாரெல்லாம் பேரெல்லாம் விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்களை நீங்க முன்கூட்டியே வந்து எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கணும், அதை செய்ய தவறிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து அமித்ஷா வந்து நைனா நாகேந்திரனுக்கு இப்படி ஒரு விஷயத்த பேசியிருந்தாலும் அமித்ஷா வந்து விஜயதாரணி பேரை சொல்லாம விட்டதுக்கு காரணம் வந்து வேற இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. விஜயதாரணி வந்து திமுக கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பாஜகவில் அவங்க சேர்ந்தது வந்து இப்போ வரைக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு எதுவுமே கொடுக்கப்படல அப்படிங்கறதுனால அவங்க திமுக கூட பேசிட்டு இருக்காங்க. அதனால திட்டமிட்டே வந்து அமித்ஷா வந்து அவங்க பேரை சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா உண்மையிலேயே அமித்ஷா வந்து விஜயதாரணியோட பேரை மறந்துட்டதாகவும் அது தொடர்பா நயனா நாகேந்திரனை கடிஞ்சுக்கிட்டதாகவும் தான் நம்மளுக்கு வர தகவல் வந்து சொல்லப்படுது. முக்கியமா அமித்ஷா வந்து அப்செட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா இந்த காலியா கிடந்த சேர்கள் தான். தமிழ்நாட்டுல எந்த கூட்டம் நடத்தினாலும் வந்து காலி சேர்களை வந்து பாக்குற மாதிரி தான் இருக்குது. அண்ணாமலையும் சரி நீங்களும் சரி பொறுப்பேற்றதுல இருந்து பெரிய அளவுக்கு வந்து இந்த மாற்றம் ஏற்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கடிஞ்சுக்கிட்ட அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த கூட்டத்துக்கு வந்து அடுத்து வந்து நீங்க எந்த கூட்டம் நடத்தினாலும் என்னை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா காலி சேர்களை நான் கண்ணில் பார்க்க கூடாது, அந்த அளவுக்கு கூட்டத்தை திரட்டுங்க. இன்னொன்னு வந்து விஜய் நடத்தின இந்த மாநாடு பத்தமாவும் அமித்ஷா வந்து பேசியிருக்காரு. விஜய்க்கு வந்து நல்ல ஒரு மாநாடு வந்திருக்கு, அவங்க ஏதாவது செலவு பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கெல்லாம் செலவு பண்ணதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. எல்லா செலவுகளையும் வந்து இவரு ஆதவ அர்ஜுனா தரப்பு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்படி ஒரு இது பண்ணி செலவு பண்ணி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு சோர்சஸ் இருக்குது, ஏன் நீங்க இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாதா, ஒரு 20,000 பேரை கூட உங்களால கூட்ட முடியலையா அப்படிங்கிற மாதிரி கடுமையா பேசின அமித்ஷா கேட்டாங்க. அடுத்த முறை வந்து கண்டிப்பா மாற்றம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நயினார்ட்ட சொன்னது. அதே மாதிரி அண்ணாமலைகிட்டே என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வந்து கண்டிப்பா இந்த எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் தலைமையை வந்து நீங்க கொஞ்சம் ஆதரிச்சு போங்க, அப்படி இருந்தாதான் சரியா வரும், அப்பதான் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும்.
அப்படி நீங்க அனுசரிச்சு போகல அப்படின்னா ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி மேற்குவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு பொறுப்பாளராக நியமிக்கிறது தொடர்பான ஆலோசனை தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை முடிவு தான் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதனால தேர்தலுக்கு முன்னாடி வந்து இது போன்ற விஷயங்களை தேவையற்ற விவாதங்களை சர்ச்சைகளை வந்து செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு வந்து அமித்ஷா அட்வைஸ் கொடுத்ததா சொல்லப்படுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அமித்ஷாவோட அப்செட்டுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த காலிச்சார்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.